ஹலோ நண்பர்களே, குவைத்திற்கு சென்னை விமான நிலையம் வழியாக வரக்கூடியவங்க 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே விமானம் ஏறுவதற்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குவைத்தை நாசமாக்குவதற்கே சில நபர்கள் குவைத்தில் இருப்பாங்க போல். அந்த மாதிரியான நபர்கள் குறித்தும் ஒரு சில செய்திகள் வெளியாகிருக்கு. அதையும் பார்க்க போகிறோம். நிறைய குவைத்தினுடைய முக்கியமான தகவல்களும் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, குவைத்தினுடைய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு 80 கிலோ அளவிற்கு போதைப் பொருளை கைப்பற்றியிருக்காங்க. 2 ஆசிய நாட்டை சார்ந்தவர்கள் இதில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கில் தான் அந்த போதைப் பொருளை அவங்க வச்சுருந்துருக்காங்க. அவங்கள்ட்ட விசாரித்ததில் சர்வதேச லெவலில் இந்த பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மூலமாக தான் இந்த தொழிலை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ 80 கிலோ அளவிற்கு போதைப் பொருள் பிடிபட்டிருக்கு. கிட்டத்தட்ட இது 1 மில்லியன் கேடி தினார் அளவிற்கு இதனுடைய மதிப்பு சந்தையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குவைத்தில் போதைப்பொருள் பிரிவில் பிடிபட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. தற்பொழுது மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் பிடிபட்டுச்சு அப்படின்னா அதில் பிடிபடக்கூடியவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிறிஸ்டல் மெத் அல்லது பெத்தமென்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போதைப்பொருள் மிக சக்தி வாய்ந்த சைக்கோட்ராபிக் பொருள். அதாவது நம்மளுடைய மூளையவே இது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு மிகவும் கொடூரமான ஒரு போதை மருந்து. இதை பயன்படுத்தாதீங்க அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஏரியாக்கள் நடப்பது தெரிஞ்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா 112 அப்படிங்கிற உள்துறை அமைச்சக நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அல்லது 1884141 அப்படிங்கிற உள்துறை அமைச்சகத்தினுடைய ரகசிய நம்பருக்கு கால் பண்ணி சொல்லலாம். அடுத்த செய்தி, ஒவ்வொரு நாட்டிற்கும் தேசிய கொடி அப்படிங்கிறது அவர்களுடைய தேசிய சின்னமாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. குவைத்தில் குவைத் கொடி, அதாவது தேசிய கொடியை தலைகீழாகவோ அல்லது கிழிந்த நிலையிலேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் அந்த கொடிக்கு மரியாதை அவமரியாதை செலுத்தக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதை உடனடியாக ஃபோட்டோ எடுத்து கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். அதன் பெயரில் அது ஆக்ஷன் எடுத்தப்பட்டு அந்த கொடி நீக்கப்பட்டு புதிதாக அந்த இடத்துல கொடி ஏற்றி வைக்கப்படும் அப்படின்ட்டு குவைத்தினோட உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க கொடி இருக்கக்கூடிய இடங்களை கவனித்து சரியாக இருக்கா இல்லையாங்கிறத தெளிவுபடுத்திக்கோங்க அப்படின்ட்டு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த செய்தி, குவைத்திற்கு சென்னை வழியாக சென்னை ஏர்போர்ட் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 3 மணி நேரத்திற்கு முன்பாகவே போயிருங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் வரப்போகுது. இதற்காக சென்னை விமான நிலையத்தில் ஏற்கனவே 5 டயர் செக்யூரிட்டி செக்கப்ஸ் இருக்கும். தற்பொழுது அது 7 டயர் செக்கப்பாக மாற்றிருக்காங்க. அதாவது அதிகபட்ச செக்யூரிட்டி செக்கிங் நடக்கும். வரக்கூடிய வாகனங்கள் மெட்டல் டிடெக்டரால் முழுவதுமாக பரிசோதனைக்கப்படும். உள்ளே போகக்கூடிய நபர்களுமே அவருடைய பேக்கிங் எல்லாமே செக் பண்ணப்படுது. ஸோ ரொம்பவே கவனமாக உங்களுடைய பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கட்டாயம் குவைத்திலிருந்து சொந்த நாட்டிற்கு போயிட்டு சென்னை வழியாக வரக்கூடியவங்களுக்கு இதை அனுப்புங்க. 3 மணி நேரத்திற்கு முன்பாக கட்டாயம் குவைத்திற்கு வர்றவங்க ஏர்போர்ட்டிற்கு போயிருங்க. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் தொடர்ந்து குவைத் பற்றிய செய்திகள் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.